பொதுவாக நீங்கள் பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருகையில் போகிற ஆட்கள் அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு தரிசனத்தை உரிய ஆட்கள், ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஆவிக்குரியவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சுபாவம் இருக்கிறது. வேதத்தில் மோசேவா இருக்கட்டும், நோவா இருக்கட்டும், ஏனோக்கா இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒத்துமை இருக்குது. என்னன்னா இவங்க எல்லோரும் தேவனோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு கூட நடக்கிறவர்கள், தேவனோடு கூட இடைப்படுகிறவர்கள், இப்படி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காட். நான் அடிக்கடி எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்துருக்காரு. நாம் ரிலிஜியஸ் பீப்புளாக இருக்க அழைக்கப்படவில்லை, நாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மதவாதிகளாக அல்ல, நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கிறிஸ்தவன் என்பதில் எந்த பெருமையுமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காகத்தான் வந்தார். அப்படி மனம் திரும்பினவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வளவு தேவனோடு கூட இருக்கிறோம், எவ்வளவு தூரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க, உலகத்திலேயே மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லோருமே ஆவிக்குரியவர்களா, எல்லோருமே பரலோகத்துக்கு போகிறவங்களா, எல்லோருமே தேவனை தரிசிக்கிறவர்களான்னு கேட்டால் இல்லை, அப்படி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இது எதுவுமே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ரிலேஷன்ஷிப் தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் நமக்கு அவரோடு கூட இருக்கக்கூடியதான அந்த ஐக்கியத்தை நாம் எப்படி பரிசோதித்து பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் 1 Corinthians 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சுய பரிசோதனை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்பப்போ நான் பரலோகத்துக்கு போவேனா, நான் கண்டிப்பாக போவேனா, நான் அந்த அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும். ஆனால் வேதம் சொல்லுது, அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நாம் இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்மஸ்க்கு மட்டும் வரவங்க இருக்காங்க, நியூ இயருக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஸ்பெஷல் காரியங்களுக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருக்கிறவர்கள், அதுதான் மெயின். அதில் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில காரியங்களை தான் இன்னைக்கு காலையில் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். அதுதான் பர்சனலாக எனக்கு ஆண்டவர் சொல்கிறத நான் செய்தியாக கொடுக்குறது. ஏன்னா எனக்கு ஒரு பரிசுத்தவான் எனக்கு சொன்னார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அண்ணா நீங்கள் எப்படி நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவருக்கு அவங்களுடையதான மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தாராம், டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னாராம். நீ செய்தி ஆயத்தம் பண்ணதை விட உன்னை ஆயத்தம் பண்ணு, செய்தி கிடைச்சிரும் அப்படின்னாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அதில் ஆண்டவர் பேசுகிறதும் முதல்ல நமக்காக இருக்கிறது, அதுதான் பின்னாட்களிலே செய்தியாய் மாறுகிறது. அதான் பவுல் சொல்றார், நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் எங்களுடைய லெட்டர்ஸ். உங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் அந்த நிருபத்தை புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு காலையில் இந்த வசனம் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்துள்ளினார், காலை தோறும் என்னை எழுப்புகிறார். இது யாரை பத்தின தீர்க்க தரிசனம் தெரியுமா? இது யாரை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பற்றினதான ப்ராபசி. இயேசு சொல்றார், இது இயேசு சொல்றது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா, காலை தோறும் அவரை எழுப்புகிறாரா, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை திறக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது யாரை பத்தி? இயேசு கிறிஸ்துவ பத்தி. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் அநேக இடங்களில் இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கு. அப்ப இயேசு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் டெய்லி அன்னன்னைக்கு செய்கிறதான வேலைகளை ஏர்லி மார்னிங் போய் என்ன பண்றாராம், பிதா கிட்ட இருந்து வாங்குறாராம். வாங்கிட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும், அன்னைக்கு யாருக்கிட்ட பேசணும், வர்றவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்றத பிதாவாகிய தேவன் டெய்லி இயேசுவுக்கு சொல்லி கொடுக்கிறாராம். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்துள்ளினார், காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை அவர் என்ன செய்றார், திறந்தருளுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், வருகையில போகணும், கர்த்தரோடு கூட இருக்கணும், அதே நேரத்தில் குடும்பத்தையும் நடத்தணும், வேலையும் பார்க்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்கு. நம்ம எல்லாம் நீங்க சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பிஸி, இதுக்கு நடுவில் பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நேரமே இல்லை. நீங்க எல்லாருமே இப்போ சொல்றது, அதுவும் இந்த ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 15-20 வருஷமாக உலகம் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஓடுது. பிஸி ஷெட்யூல். அன்னைக்கு ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, நாம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே எதுக்காகனா மனுஷனை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு. மனுஷன் என்ன பண்றது, ரிலாக்ஸ் ஆக்கி அவனுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. உதாரணமா ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் எதுக்காக வந்துச்சு, நீங்க துணியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அலசி துவைச்சு புழிஞ்சு அப்புறம் கொண்டு போய், இது ஒரு பெரிய வேலை இல்லை.
இதுல இருந்து உங்களை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்தாங்க? வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இப்போ நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்களா? ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? இல்ல பாருங்க, இப்போ வாஷிங் மிஷினே உங்களுக்கு டென்ஷனா இருக்குது இல்லையா? அதுல செமி இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது. இப்போ இது எல்லாமே உங்களை ரிலாக்ஸ் ஆக்கி இருக்குதா? சரி, மனுஷன் வந்து நடந்து போறது, சைக்கிள்ல போறது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி கார் கண்டுபிடிச்சாங்க. இப்போ கார்ல போற அத்தனை பேர் டென்ஷனா இருக்கா? ரோட்ல டிராபிக் பயங்கர டென்ஷன். இப்போ அவன் சரீர டென்ஷன் போய் மென்டல் டென்ஷன் வந்துட்டான். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கடந்த 30-40 வருஷமாக மனுஷனுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ குறையும் நினைச்சு எதெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் இப்போ நம்மள என்ன ஆக்கிருக்குது? அதிகமாக்கி இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு காலத்தில் நல்லா படிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் படிக்க வச்சோம். இப்போ படிப்பே பையனுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு வழி ஆகி முடிச்சிடறான். நிறைய பிள்ளைகள் சூசைடே பண்ணிக்குது. யோசித்து பாருங்க, இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளோட வேலை நமக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம கேட்டோம்னா என்ன சொல்றோம்? இதுக்கு நடுவில் நான் எங்கெங்க ஜெபம் பண்றது, எங்க பைபிள் வாசிக்கிறது, பிள்ளைய ஸ்கூல் திறந்துருச்சு, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்திலே ஒன்றும் இல்லை இல்லையா? நம்ம சொல்றோம் இதுக்கு நடுவில் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்ன கிடையாது, நேரமே கிடையாது, பிஸி, பைபிள் வாசிக்க முடியாது. அவங்களாம் சொல்றது என்ன சொல்றாங்க? எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போன பிறகு தாங்க பைபிளே வாசிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஜெபமே பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? முடியாது, பிஸி. ஆனா வேதம் சொல்லுது என்ன பெரிய ப்ராசஸ், ஒரு பேழையே கட்ட வேண்டி இருக்குது, ஒரு மிகப்பெரிய பேழை கட்ட வேண்டி இருக்கிறது, உலகத்தையே காப்பாற்றுற ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட இருக்கு. வேதம் சொல்லுது அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்குது? இங்கதான் நிறைய நேரத்தில் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, ரெண்டு விதம் சொல்றாங்க. ஒன்று ஸ்மார்ட் ஒர்க், இன்னொன்று வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கான்றனா ஒரே வேலையை ரொம்ப அழகாக செய்யறது, ஸ்மார்ட்டாக செய்யறது. ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும்பொழுது உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படுகிறது. நீங்க ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலாகவும் வேலை செய்ய முடியும். அதே நேரத்தில் வேர்ல்ட்லி ஒர்க் பார்க்கணும். வேர்ல்ட்லி ஒர்க் பார்க்காம இருக்க முடியாது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். உலக வேலையும் நடந்திருக்குது, அந்த பக்கம் நடக்குது. நோவா பேழையை கட்டி கொண்டே தேவனோடு கூட சஞ்சரித்தார். இயேசு பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, ஆனாலும் உலக பிரகாரமான செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்தார். தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆனா யுத்தத்துக்கு போகும்போது சண்டை போடும்போது சண்டை போடுவார். அப்போ இந்த வேலையும் நடக்கணும், அந்த வேலையும் நடக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க, எப்பா நான் ஆண்டவரோட சஞ்சைக்கு போறேன், என்ன பண்ண போறேன், மோசே மாதிரி நான் மலைக்கு மேல போயிடுறேன், போயிட்டா அவ்வளவுதானா, அப்ப குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? சிலர் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சதுல நான் என்ன செய்ய முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியறதில்ல, பைபிள் வாசிக்க முடியறதில்ல, இந்த ரெண்டையும் ஒன்னா பேலன்ஸ் பண்ணி கரெக்டா செய்யறதில்ல. அதுக்கு செய்யறதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஈஸி மெத்தட் என்னன்னு கேட்டா, இந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 54, காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை அவர் திறக்குகிறார். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, நான் கேட்கும்படி என் செவியை. காலையில உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட யூ மஸ்ட், நீங்க உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர்கிட்ட பேசும்போது தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டியதை சார்ட் போட்டு ஆண்டவர் கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்குமாங்க, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாத விஷயத்த சொல்லல. ஏசாயா 54 சொல்லுது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி. ஏன் இயேசு எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்டா பதில் கொடுத்தாரு? இயேசு அத்தனை பேருக்கு, பரிசேயர்களுக்கு ஒரு பதில், அதே வேதவாரர்களுக்கு ஒரு பதில், அதே நேரத்தில் சமாரிய ஸ்திரீக்கு பேசும்போது அவங்களுக்கு வேற பதில், 100க்கு அதிபதி வரும்போது வேற பதில், சீஷர்களுக்கு வேற மாதிரி பதில். யார் யாருக்கு என்னென்ன பதில் கொடுக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பிதா காலையிலே அவருக்கு சொல்லிடுவாராமா. நான் சொல்றது ஒரு உதாரணம், ஒரு டைம் டேபிள்னு வச்சுக்கோங்க. பிதா காலையிலே சொல்லிடுவாரு, இன்னைக்கு உன்னை பார்க்க 12 சீஷர்கள் வருவாங்க, இந்த 12 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த வர 70 பேர்ல இந்த 12 பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாராம். அது மட்டும் இல்ல, அடுத்து இன்னைக்கு நீ ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்கணும், அந்த அம்மா வச்சு ஒரு கிராமத்தை ரட்சிக்க வேண்டியிருக்கு, அந்த அம்மா இந்த மாதிரி பேசும், அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி பதில் கொடுங்க. பிதா அவருக்கு சொல்லிடுவாராம். இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணாதிசயம். நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளோ டென்ஷன் டெய்லி? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசுல பிபி, 35 வயசுல சுகர். காரணம் என்ன கேட்டா ஒரே வார்த்தை சொல்றாங்க, பயங்கர டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இயேசுநாதருக்கு உலகத்தையே சுமந்து இருக்கிற பிரச்சனை, அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, டிப்ரெஷனும் இல்லை. அவர் ரொம்ப கூலா இருக்காரு, ரொம்ப கூலா இருக்கிறாரு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஆவிக்குரியவர்களை பார்த்தா அந்த ஆவிக்குரிய அல்லாதவர்களுக்கு, நான் பிலீவர்ஸ்க்கு கொஞ்சம் கோவம் வரும். என்ன காரணம்னா, நம்மளை விட அவங்களுக்கு பிரச்சனை கம்மியாக தான் இருக்கும், பட் நம்ம தான் பிரச்சனை ஜாஸ்தி இருப்போம். ஆனால் நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம ஒரு பாட்டு பாடிட்டே இருப்போம், இல்லைன்னா ஒரு நம்ம முகத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். இதை பார்த்த உடனே அந்த நான் பிலீவருக்கு கோவம் வரும். பெரும்பாலும் நமக்கு மேலே இருக்கிற மேனேஜருக்கு கோவம் வரும். என்ன இவன் நம்மளோட கம்மியாக சம்பளம் வாங்குறான், ஆனால் ஆள் சந்தோஷமாவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும். அதுவே எரிச்சலாக மாறும்.
ஒரு நாள் கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன ரொம்ப முகத்துல சந்தோஷமா இருக்க என்ன அப்படிம்பாங்க. நமக்கு அந்த சந்தோஷம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, பணத்தினாலேயோ வேற எதனாலேயோ வரல. ஆண்டவர் நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அது டெய்லி நம்ம முகத்துல பிரதிபலிக்குது. நமக்கு இல்லாத பிரச்சனையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம சோகத்துல பாட்டு பாடுவோம். நம்ம ரொம்ப பாரம் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஒரு பாரம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஒரு பாட்டில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனா தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு என்ன தோணுன்னா, எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அவன் பாடின்னு போவான். அவன் அப்படிதான் நினைச்சுப்பான். நான் ஊழியத்துக்காக வெளிநாட்டுல இருந்து வந்துட்டேன். வந்து ஒரு 11 மாசம் எனக்கு ஊழியமே கிடையாது. அப்ப என் நண்பர் ஒருத்தர் நான் பிலீவர், அவரு என் கூட இருந்தாரு. அவர் பக்கத்து வீடு. நான் அவர் தான் டெய்லி போவோம் வருவோம். எனக்கு பிரச்சனைக்கு நடுவில் பாட்டு பாடிட்டே இருக்கணும். எனக்கு பாடினா தான் நான் ரிலாக்ஸ் ஆவேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், பாடிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட போய் என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, அம்மா எனக்கும் அவனுக்கும் ஒரே பிரச்சனை, 2 பேருக்கும் 2 பிள்ளைகள், எனக்கும் ஃபீஸ் கட்டுற ப்ராப்ளம் இருக்குது, அவனுக்கும் இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. இன்னும் சொல்ல போனால் எனக்காவது கொஞ்சம் சோர்ஸ் இருக்குது, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது. ஆனால் எப்படிமா அவன் சிரிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்றான், பாட்டு பாடிட்டே இருக்கிறான். காரணம் என்ன? இது வேற எதாலையும் வந்ததல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை ஏற்படுத்துகிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தால் அந்த சந்தோஷம் தானாய் வரும். அந்த ரிலாக்ஸ், உங்களை டென்ஷன் ஆகாம கர்த்தர் பார்த்துப்பாரு. எவ்வளவு பிரச்சனை வேணா இருக்கட்டுமே, அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான வேலை என்னன்னா, காலை தோறும் உங்களை அவர் எழுப்புகிறாராம். காலையில ஏர்லி மார்னிங். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்லாத ஒரு சுபாவமாய் மாறிடுச்சு. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33, 34, 35 வாசிங்க. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நைட்டு முழுக்க என்ன நடந்திருக்குது? ஊழியம் நடந்திருக்குது நைட்டு முழுக்க. இன்னும் நீங்க மத்தியில அது இருக்கு, போய் வாசித்து பாருங்க. நெடுநேரம் அவர் சுகமாக்கி கொண்டிருந்தார்னு இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, இவ்வளவு மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேலை இருக்குது, யார் இங்க வேலை இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏர்லி மார்னிங் பிரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிகாலையில், இந்த அதிகாலை என்கிறதை எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இது ஆப்ஷனே கிடையாது, நோ மோர் ஆப்ஷன். ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. காலை தான், அதுவும் ஏர்லி மார்னிங். அதுவும் ஒரு ஊழியத்துக்கு இருக்கிறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஊழியம் செய்ய விரும்புறவங்க, அல்லது குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரம் சக்சஸா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்க லைஃப்ல கர்த்தர் இருந்து சக்சஸா போகணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிராக்டிஸ், எக்ஸசைஸ் ஏர்லி மார்னிங் பிரேயர். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை காலையில எழுப்புங்க, ஏர்லி மார்னிங் எழுப்புங்க. நீங்களே என்னத்தை பாவம் பார்க்காதீங்க, ஐயோ பாவம் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு தான் போகுது. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அது AK-47 எடுத்துக்கிட்டு வார் ஃப்ரண்ட்டுக்கு போகுதுன்ற மாதிரி இருக்குது. அது ஸ்கூலுக்கு போகுது, அது ஸ்கூலுக்கு போகுது. அதுவும் என்ன போகுது? காலையில தூக்கி ஒரு மூட்டையை தூக்கி அது மேல போடுறீங்க, 7:30 போகுது. இருக்கட்டும், இது எல்லாம் அது ஒரு வருஷம் பாஸ் பண்றதுக்காக நீங்க பண்றது. ஆனா உங்க பிள்ளை லைஃப்ல பாஸ் பண்ணணும்னா, உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஏர்லி மார்னிங் பிரேயர். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் காலை ஜெபம் கிடையாது. காலையில ஒரு 3 மணில இருந்து, எங்க 3 மணியா அப்படின்னு கேட்காதீங்க, 3 to 6 தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் டைம் ஃபார் த பிரேயர். 3 to 6, 6க்கு முடிச்சிடணும். 3 to 6னா ஆரம்பிக்கிறது இல்ல, 6க்குள்ள முடிச்சிடணும், பெஸ்ட் டைம். நான் சொல்லல, சயின்ஸே சொல்லுது. இதை நம்ம ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறார். எங்கன்னா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. ஆதியாகமம் 3:8 வாசி. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் 3 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? காலையில பகலில் குளிர்ச்சியான வேலை. பகல்ல குளிர்ச்சியான வேலை என்ன தெரியுமா? எல்லா நாட்டிலையும் எடுத்திருக்கிறாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா நாட்டிலையும் ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான டைம் எது அப்படின்னு பார்த்தா, ஜனங்க எல்லாம் படுத்து, வாகனம் எல்லாம் ஓடி, கூடுமான வரைக்கும் எல்லாம் சைலண்ட் ஆகி, அது வரைக்கும் இருந்த சூடெல்லாம் குறைஞ்சி, ஒரு அமைதியா ஒரு இருக்கிறதுலயே அங்க ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட் எத்தனை மணிக்கு வருதுன்னா, ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் வருதாமா. ஏர்லி மார்னிங் 3 o'clock. நீங்க கூட பாருங்க, நல்லா தூங்கும் போது 10 மணிக்கு கூட படுத்துருவீங்க, ஆனா 3 மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவீங்க. அந்த 2-3 மணி ஆகும்போது குளிர் உச்சத்துக்கு போகுது, நம்மள அறியாம 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாம் ஓடி அடங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குளிர் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம பாடியும் பகல் ஃபுல்லா ஓடி, நீங்க 9-10 மணிக்கு படுத்துட்டா கூட காலைல ஒரு 3 மணி போலதான் நம்ம பாடி ஃபுல்லா அமைதியான ஒரு இடத்துக்கு மைண்ட் வருதாமா. அதான் ரைட் டைம் ஃபார் மெடிடேஷன்ங்கிறான், 3 to 6. இந்த அதிகாலை குளிர்ச்சியான நேரம், ஏர்லி மார்னிங் இருட்டோடு அப்படின்னு பார்த்தோம்ல, இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும்.
இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திரிக்கணும். நாங்க எங்க பைபிள் காலேஜில் தங்கியிருக்கிறோம். நான் அது நீங்க விளையாட்டாவும் எடுத்துக்கலாம், பட் எனக்கு அது சீரியஸ். எங்க பைபிள் காலேஜுக்கு பின்னாடி ஒரு மயில் இருக்குது. அது ஒரு காடு மாதிரி மயில் இருக்குது. அந்த மயில் 4:30 மணிக்கு அகவும். மயில் குயில் தான் கூவும், மயில் அகவும். மயில் கத்தோன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பாஷையில் சொன்னா எத்தனை மணிக்கு கத்தோம்னா 4:30 மணிக்கு கத்தோம். நான் 3:30க்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்றாள். நான் 3:30 மணிக்கு ஜோம் பண்ணுவேன். கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு அந்த சவுண்டு வரும். ஒரு நாள் நான் 4:30 வரைக்கும் தூங்கிட்டேன். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறேன், மயில் கத்துது. உண்மையிலேயே ஆத்மாக்குள்ள ஒரு துக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு மயில் முந்திருச்சு. டெய்லி நான் தான் முந்துவேன், இன்னைக்கு மயில் என்ன செஞ்சிருச்சு? முந்திருச்சு. மறுநாள்ல இருந்து உற்றக்கூடாது. ஆவியானவர் சொன்னார், உற்றாத, காலைல எழுந்திரி, நீயா அதுவான்னு பார்த்துருவோம். அந்த மாதிரி கர்த்தரை துதிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு போட்டி வரணும். இயற்கையோட போராடணும். இயற்கையெல்லாம் ஏர்லி மார்னிங் நல்லா கவனிச்சு பாருங்க. பறவையெல்லாம் நைட்டு சவுண்டே கொடுக்காது. கரெக்டாக காலையில் 4:30 மணிக்கு பாருங்க, எல்லா சவுண்டும் வரும். காக்கா கத்துற சவுண்டு, குருவி கத்துற சவுண்டு, மயில் கத்துற சவுண்டு, எல்லாம் வசனம் சொல்லுது. காலை தூரம் எல்லாம் கத்தரை நோக்கி பார்க்குதா, கத்தரை துதிக்குதான். அது துதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடணும். நாம முந்திக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை நம்ம ஆராதனையா இருக்கணும். பரலோகத்துல இருந்து எங்க சவுண்ட் வருதுன்னா நம்ம சவுண்டா இருக்கணும். அது அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். உங்க வீட்டில் அப்படி ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, பரலோகத்தினுடைய விஷன் நேரம் உங்க வீட்டில் இருக்கும். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் உங்க வீட்டில் இருக்கும். இப்படி சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியும் 3-4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க, அதற்கு பேர் தான் ரிவைவல். அதற்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது வெளியிருந்து உள்ளே வராது. எழுப்புதல் என்பது உள்ள இருந்து வெளியே போகும். அதான் முக்கியம். எழுந்திருக்கிறோமா, ஒரு பேசிக் இதான். ஆனா இதான் பிரைமரி. பிரிமினரியா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, ஏர்லி மார்னிங் இந்த அதிகாலையில் எழுந்திருச்சு இருட்டோடு அவரை ஆராதிக்கிறதான ஒரு தன்மை. ரெண்டாவது, அதே வசனம் எப்படி இருக்குன்னு கவனிச்சு வாசிச்சு பாருங்க. மார்க் 1:35 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய், ஏன் இருட்டோடு எழுந்திருச்சு சீஷர்களோட ஜெபம் பண்ணல? ஏன் இருட்டோட எழுந்திருச்சு பேதுருவின் மாமி வீட்டில் ஜெபம் பண்ணல? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எழுந்திருச்சிட்டார் ஜெபம் பண்றதுக்கு. பிதா அவரை எழுப்பிட்டார், எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, he separate from the world. எல்லாரிடத்துல இருந்து தன்னை கொஞ்சம் தனித்து வச்சுக்கிறார். நான் ஒரு நாள் முழுக்க மனுஷனோட இருக்க போறேன். ஆனால் தேவனோட இருக்கும் போது எனக்கும் மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும், தனித்திருக்கும்படி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கணவனும் மனைவியும் பகல் முழுக்க எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, ஒன்னா போவாங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாங்க. அந்த சாயங்காலம் இரவு வரும்போது அவங்க 2 பேரும் தனித்து இருக்கிற ஒரு சுபாவம் இருக்கும். அது எதுக்காக? இவ்வளோ காலைல பேசினாலும் அந்த தனித்திருக்கும் போது தான் சீக்கிரட்டான விஷயங்களை பேச முடியும். தனித்திருக்கும் போது தான் பேச முடியாத விஷயங்களை அங்க உட்காந்தா பேச முடியும். எல்லாத்தையும் எல்லார் எதிரிலையும் பேச முடியாது. அந்த தனித்திருக்கும் பொழுது குடும்பத்தை பத்தின மிக முக்கியமான விஷயங்கள், வெளியே எல்லார் எதிரிலையும் சொல்ல முடியாத விஷயங்கள், அதை எல்லாத்தையும் எங்க சொல்ல முடியும்னா, நீங்க போய் செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான். சில நேரத்தில் மனைவி சொல்லுவாங்க, கணவனை பாத்தீங்களா, கணவன் கேட்பாரு, ஏன் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லல அப்படின்னு. அந்த அம்மா கேட்கும், எப்போ உங்களுக்கு நேரம் இருந்துச்சு? நீங்க எப்போ பேசுறதுக்கு டைம் கொடுத்தீங்க? இவ்வளவுதான். இதே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ ரொம்ப பிஸியா இருக்கிறப்பா, உங்ககிட்ட எந்த விதமான எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே இல்லை. ஆனா எனக்கு தேவை நீ என்னோட கூட தனித்திருக்கிற ஒரு காரியம். இப்போ வாசிங்க, இது எங்க இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசன வாசி. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. இது என்ன வெளியிலே போயிருந்து? ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஏன்னா ஈசாக்கு தான் மலை மேல கட்டையை தூக்கிட்டு போனாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கிட்டு போனாரு, அங்க பலி கொடுக்க போனாரு, இவரையும் பலி கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஆடு பலியாச்சு, இங்க ஆட்டுக்குட்டியான ஒரு பலியானாரு. ஈசாக்கு ஒரே குமாரன், இவர் ஒரே பேரான குமாரன். இந்த ஈசாக்கு கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு சுபாவம். வசனம் சொல்லுது, ஈசாக்கு சாயங்கால வேலையானது, அதாவது இருட்டு வருகிற வேலை வரும்போது இயேசு கிறிஸ்து இருட்டோடே எழுந்து. அப்படிதானே இருக்குது மார்க் 1:35. இயேசு இருட்டோடே எழுந்து. இங்க சாயங்காலமான போது அப்படின்னா என்ன அர்த்தம்? பொழுது சாயும் போது, வெளிச்சம் போய் இருட்டு வரும்போது. டைம் ஒண்ணுதான், அதாவது சூழ்நிலை ஒண்ணுதான். அந்த நேரத்துல ஈசாக்க பத்தி வசனம் சொல்லுது, தியானம் பண்ண வெளியில் போன போது. எங்க வெளியே போனாரு? தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
ஒரு ஊர் எப்பவுமே 3 பகுதியா இருக்கும். இந்த ஊரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், எருசலேமா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், 3 பகுதி. ஒன்னு மையப்பகுதி, நகரம், சிட்டி, நாம வாழ்ற பகுதி. இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா வயல் இருக்கும், வயக்காடு. எங்க வேணா எந்த ஊருக்கு வேணா போங்க, விவசாயம் பண்ற இடம் இருக்கும். அது ஊருக்கு வெளியே தான் இருக்கும், ஊருக்குள்ள இருக்காது. ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே போய் விவசாயம் பண்ணுவாங்க, அதான் வயல்னு சொல்லுவாங்க. வயல் தாண்டுனா வெளி, வயல் வெளின்னு நம்ம சொல்றோம்ல, அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கு அப்புறம் இருக்கிற இடம் விவசாயம் பண்ண முடியாது, வெளி இடம். அது வெறும் காடா கிடக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்போ மனுஷர்கள் வேலை செய்யற இடம் தான் வயல். நகரம் என்பது எல்லாரும் இருப்பாங்க, குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க, வேலை செய்யறவன், சும்மா இருக்கிறவன் எல்லாம் இருப்பான். இதை தாண்டி கொஞ்சம் போனா வயல், அங்க வெறும் வேலை செய்யறவங்க மட்டும் இருப்பாங்க. அதையும் தாண்டியாச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, காடு. அங்க போயிட்டாரு தியானம் பண்றதுக்கு ஈசாக். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒண்ணு இந்த மனுஷங்களோட இருக்கிறோம், ரெண்டாவது கொஞ்சம் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், நீங்க அடுத்து ஊழியம் பண்ணுவீங்க, வயல் விதை விதைக்கிற இடம். அதையும் தாண்டி யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு தான் நீங்கள் தியானம் பண்ண போகணும். இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்னு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் இருக்கிறவர் தான், ஆளண்டாதவர்லாம் கிடையாது. ஆனால் எப்போ அவர் தேவனோடு கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அந்த நேரத்தில் வேற யாரோடும் அவருக்கு தொடர்பு இல்லை. ஒன்று தேவனோடு, இல்லை மனுஷனோடு. இன்னைக்கு நாம ஜெபம் பண்றோம், காலையில் எழுந்திருக்கிறோம், ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? தேவனுக்குன்னு ஒரு தனி டைம் நம்ம கிட்ட இருக்குதா? அந்த தனி டைம் தான் நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கியமான காரியம். ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும், ரெண்டாவது யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட். அந்த நேரத்தில் வேற யாரோடையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, வேற யாரோடையுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, யாருமே வேண்டாமா? யாரும் வேண்டான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடையாது, நம்ம கிட்ட இடம் கிடையாது. அது ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு டைம் நீங்க கொடுத்துடணும். இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை, நீங்க சொல்லிடலாம், நான் தனியா தாங்க காலையில் எழுந்து ஜெபம் பண்றேன், நான் ரூம்ல சாத்திப்பேன், யாருமே கிடையாது. யாருமே இல்லை, ஆனா பக்கத்துல ஒரு போன் ஒன்று இருக்கும். உங்க பக்கத்துல என்ன இருக்குது? போன் இருக்குது. மனைவி ஒருத்தர் தான், பிள்ளைங்க 2 பேரு, ஆனா போனுக்குள்ள 1000 கான்டாக்ட் இருக்குது, 1000 கான்டாக்ட். இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. எதுக்கு தான் கூப்பிட்டுமே, என்ன வேணா இருக்கட்டுமே. தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை விட முக்கியமான நேரம் வேறு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த தேவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும்ல, டைம் எந்திரிச்சு அவருக்கு தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அவர் கூட உட்காரணும்ல. இன்னைக்கு இருக்குதா? அந்த தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா? குடும்ப ஜெபம் இருக்கு, அதுவே இல்ல, இருக்குன்னு நான் நம்புறேன். குடும்ப ஜெபம் இருக்கு, கூடி வந்து ஆராதிக்கிறது ஒரு காங்கிரிகேஷன் இருக்கு, ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அமெரிக்காவினுடைய த சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். இவர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட். இவர் தான் அமெரிக்காவை வந்து ஒரு ரைட் பாதைக்கு வடிவமைச்சவர். ஆனா இவர் தேவ மனுஷன், நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன், பைபிள் வாசிக்கிற மனுஷன். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர், அந்த அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனர், அவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறார், இந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட், ஏன்னா அவர் அப்பதான் அமெரிக்காவே வடிவமைக்கிறாங்க. அங்க வெளிநாட்டுக்காரங்க அவங்க இவங்க பிஸியா இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு டைமே கொடுக்க முடியல. இந்த மனுஷனும் அப்ரோச் பண்ணி கடைசியில ஒரு நாள், ஐயா ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க அப்படின்னு. கடைசியில பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது, நீங்க காலையில 5 மணிக்கு வாங்க, பிரசிடென்ட் கூப்பிடுறாரு, 5 o'clock அப்பாயின்மெண்ட். அமெரிக்காவில் 5 மணி குளிருங்கிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பெங்களூரை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த மனுஷன் சரி 5 மணிக்கு, ஆனால் பிரசிடென்ட் நம்மளை 5 மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை பார்க்க பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டார், ஜனாதிபதி ஆஃபீஸுக்கு போயிட்டார். போய் அந்த ஜனாதிபதி ஆஃபீஸில் முன்னாடி உட்கார சேர்ல உட்காந்தா உள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஷாக், நம்மளே 5 மணிக்கு வந்திருக்கிறோம், யாரோ ஒருத்தருக்கு 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார், அவர் வந்து 5 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. சரியா 5 மணி உள்ள இருந்து பெல் அடிக்கிறார், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி. இவரு வெயிட் பண்றாரு, உள்ள போல, திருப்பி பெல் அடிக்கிறார், உள்ள வாங்க அப்படின்னு. உள்ள போய் கதவை திறந்துட்டு இப்படி பாக்குறாரு. உடனே லிங்கன் கேட்டாராம், என்ன பாக்குறீங்க அப்படின்னு. இல்ல நீங்க ஒருத்தோட பேசிட்டு இருந்தீங்க, அவர் வெளியே வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன், அதான் வேற ஏதாவது டோர் இருக்கா, இப்படி போயிட்டாரான்னு பாக்குறேன் அப்படின்னு. ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட தனித்திருப்பது என்னுடைய வேலை. டெய்லி ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன், அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்கிட்ட பேசுவேன். இன்னைக்கு உங்களுக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட், அதனால நான் மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எழுந்திருச்சு நான் ரெடி ஆகி ஒரு 1 hour ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன், ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசாம நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன். யோசித்து பாருங்க, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல தேவனோடு கூட தனித்திருக்கணும் என்று விரும்பும் போது நீங்கள் நானும் யாரு? நீங்கள் நானும் என்ன அப்படி செஞ்சிட்டோம்?
வேலை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இயேசுநாதர் கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்தார். இருட்டோட எழுந்திருந்து ஒரு தனியான வனாந்தரமான இடத்திற்கு போனார். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான். எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி மொத்தத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவனோடு கூட தனித்து இருக்கணும், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கேட்கும். பல நேரங்கள்ல நீங்கள் போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பேசுனதை கேட்டீங்களா? இந்த வசனம் என்ன சொல்றது? ஏசாயா 50:4, கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார். அவர் பேசுறாரா, இயேசு கேட்கிறாராம். ஆனா இங்க பெரும்பாலும் என்ன நடக்குது? நாம பேசுறோம், தேவன் கேட்கிறார். ஏன்? நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். சரி, நீங்க கேட்கறதா கூட இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்போ தேவன் உங்ககிட்ட பேசினார்? எப்ப தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்க? அதுக்கான நேரத்தையோ அதுக்கான இடத்தையோ கொடுத்தீங்களா? இப்ப பாருங்க, ஒரு பிஸியான ரோடு இருக்கு, மார்க்கெட் ரோடு. ஒரு 50 அடியில இருந்து உங்க கணவரோ அல்லது சொந்தக்காரங்களோ ஒன்று சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா சுத்தி அவ்வளவு சவுண்ட் இருக்குது, ஒண்ணுமே என்ன செய்யல, கேட்கல. சில நேரத்தில் பாருங்க, போன் வரும், அந்த பேசுறவர் சைடு யாரும் ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த அவர் பேசுறது கேட்காது. எது கேட்கும்? ஹார்ன் சவுண்ட் கேட்கும். நீங்க சொல்லுவீங்க, அந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப இருக்குது, நீங்க பேசுறது என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து பேசுறவருது உங்களுக்கு கேட்கணும்னா உங்களை சுத்தி என்னவா இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். 2 பேர் மட்டும் பேசணும். அதுதான் தனித்திருக்கிற இடம். நீங்களும் தேவனும் தனியா இருந்தா மட்டும்தான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அவர் உங்க லைஃப்ல என்ன வச்சிருக்கிறாரு, எவ்வளவு விஷயத்துக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, எவ்வளவு விஷயத்துல நீங்க தப்பா முடிவெடுக்கிறீங்க. அது உலக பிரகாரமான வேலையாவே இருக்கட்டும். இந்த வேலைக்கு போலாமா வேணாமா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இல்ல இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா, வீடு இந்த இடம் வாங்கலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போலாமா வேணாமா, எவ்வளோ உங்க லைஃப்ல இருக்கு, எவ்வளோ கன்ஃபியூஷன். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு சிம்பிள் வேலை செய்யறதுக்கு பதிலா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க. எப்படி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க? காலையில எழுந்திருச்சு இருட்டோட தேவனோடு தனித்திருக்கிற அதுக்கு போனீங்கன்னா, பேசுகிறவனுக்கு திருப்பி பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்தை நீங்க ஏன் தேவன்கிட்ட போய் தனியா கேட்க கூடாது? ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஏன் இதுக்கான பதில் என்ன ஆண்டவர்னு கேட்க கூடாது? ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் என் அனுபவத்தை சொல்றேன், ஆண்டவரோடு கூட எனக்கு இருக்கிற அந்த தொடர்பை வச்சு நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதில் கொடுக்கிற தேவன் அவர். சிம்பிள் விஷயத்துக்கு உங்களுக்கும் எனக்கு வேணா அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளைகள் கேட்குது. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் அதை செய்வார். கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பார். நீங்க போங்க, முதல்ல ஆண்டவரோட தனித்திருக்கணுங்கிறதான ஒரு சுபாவத்துக்கு வாங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருக்கணும். நீங்க தான் உங்க காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, எனக்கு சரியாவே புரியல, ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஊழியக்காரங்கிட்ட வரலாம். ஊழியக்காரனும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கு என் பிதாவானது ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரதில்ல, ஜெபம் பண்றதில்ல. நான் நேரடியாவே சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனா பெரும்பான்மையானவர்கள் தேவன் பக்கம் உட்கார்றவங்க கிடையாது. காலையில டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க கிடையாது. நல்லா 7 மணிக்கு எழுந்திருச்சு, 6:30 மணிக்கு எழுந்திருச்சு, 7:30 மணிக்கு அறக்க பறக்க கிளம்பி நீங்க சொல்ற வார்த்தை பிஸி பிஸி பிஸி. காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சு நீ உட்கார்ந்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க. உங்க குடும்பம் ஏன் இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு? உங்ககிட்ட பணம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்ல, குடும்பத்துல நிம்மதி இல்ல, பிள்ளைங்களை குறிச்ச பயம், வீட்டுல பயங்கரமான சண்டை. காரணம் என்ன? இதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கணவனும் மனைவியும் காலையில உட்காரணும். கணவன் மட்டும் உட்கார்ந்தா பத்தாது, மனைவியும் உட்காரணும். இன்னைக்கு நடக்கிறது இல்ல. ஆனா கேட்டா சொல்றது, காலையில் எழுந்திரிக்கணும், பால் காய்ச்சணும், பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை கேட்டா சொல்லணும், வேலைக்கு போகணும், இந்த டிராபிக்ல போறதுக்கு 1 hour ஆகும், போய் சம்பாதிக்கணும், எல்லாம் உண்மை. இவ்வளவு எதுக்காக? இத்தனை எதுக்காக? உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு. அதுக்கு பணம் மட்டும் பத்தாது, உங்க உழைப்பு மட்டும் பத்தாது. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கான டைம் கொடுக்கணும், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனியா உட்காரணும். சிலர் சொல்றாங்கல்ல, ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா பத்தி, பயங்கர பிஸி எங்க அப்பா, இது வரைக்கும் எங்க அப்பா எதுக்குமே எங்க ஸ்கூலுக்கு வந்ததில்லைன்னு. எதுக்குமே வந்ததில்லை, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்ததில்லை, ஸ்கூல் சேர்க்கும் போது வந்ததில்லை, ஃபீஸ் கட்ட வந்ததில்லை, எல்லாம் எங்க அம்மா தான் செய்வாங்க, எங்க அப்பா வந்ததே இல்லை. என்ன காரணம்? எங்க அப்பா பிஸி. பிஸி இருக்கட்டும், பிள்ளைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிஸி, வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிஸி, அதையும் தாண்டி தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாதவங்க. இது எப்படி காரணமே புரியல. தயவு செய்து ஒரு டைம் ஒதுக்குங்க, தேவனோடு கூட தனித்திருங்க, யாரையும் அந்த நேரத்தில் சேர்க்காதீங்க. உங்க போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த நேரத்தில்
தேவனோட தொடர்புக்கும் போது உலக தொடர்பு, தகவல் தொடர்பு எதுவும் அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு SMS அடிக்கும், நல்ல ஜோம் பண்ணிட்டே இருப்பீங்க. பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? சம்பந்தம் இல்லாத ஆளை உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவான். நேரம் அந்த ஆள் அனுப்புவோம். நீங்க நல்லா ஆவியில் நிறைய ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஆட்டோமேட்டிக்கா மலைக்கு மேல போன உங்களை கீழே கூட்டு வந்துடும். கீழே கூட்டு வந்து எடுத்து பார்ப்பீங்க, என்ன மெசேஜ்? அதுல ஒன்றும் இருக்காது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு அது தப்பாவும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் பேசுகிறார், அல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நல்ல ஆவியில மேல போயிட்டே இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். எடுத்து பார்ப்பீங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். ஏன்னா காலங்காத்தால SMS இந்த மாதிரி வசனம் அனுப்பத்துக்கு ஒரு 100 பேர் இருக்கான் இல்லையா? அப்படி ஒரு ஆள் இருக்கு, ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதை அனுப்பினாதான் அவங்களுக்கும் தூக்கம் வரும். இப்போ உங்களை மலையில ஏறவே விடாது. டங்கு டங்கு டங்குன்னு சவுண்ட் கேட்க கேட்க ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது பாவமாவும் தெரியாது, ஏன்னா வந்ததெல்லாம் வசனம். கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேசுறார். கர்த்தர் SMSல பேசுறதை விட நேரடியா பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தரோடு கூட உட்கார்ற ஒரு அனுபவத்துக்கு வாங்க. அல்லேலூயா. சாயங்கால வேளையில அந்த வசனத்தை வாசிங்க. சாயங்கால வேளையில ஈசாக்கு 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அந்த தியானம் பண்ண வெளியில் போனா பாருங்க, தியானம் பண்ண வெளியில போயிட்டான். ஆண்டவரோட தனியா சஞ்சரிக்கிற இடத்துக்கு போனா பாருங்க. அங்க போகும்போது தான் வசனம் சொல்லுது, எதிரில் யார் வர்றது? ரெபேக்கா வருகிறாள் என்று வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். ஏன் உங்களை இவ்வளவு காலையில் எழுந்திருக்க சொல்றோம்? ஏன் இப்படி தனித்திருக்க சொல்றோம்? ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கிருந்தா வருது. அந்த இடத்துல அந்த நேரத்துல தான் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார். ஆதியாகமம் 22:2 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் இருக்கு பாருங்க, அந்த இடம் வசனம் இருக்குதா? மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு நிறுத்தாம, நான் உனக்கு குறிக்கும் இடம், பர்டிகுலர் பிளேஸ். இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். நல்லா கவனிங்க, the place was mentioned, already decided. ஏற்கனவே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கலிலேயாவுக்கு ஒரு மலைக்கு போங்கன்னு சொல்லல, கலிலேயாவின் மலையிலே குறித்த இடத்துக்கு போங்க. இங்க ஆபிரகாம் சொல்றாரு, மோரியா மலைகளில் நான் குறித்த இடத்திற்கு. நீங்க தொடர்ந்து அந்த 24 பார்த்தீங்கன்னா கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவன் வந்தான்னு இருக்கும். அது மட்டுமல்ல, தேவாலயம் கட்டும்போது நேற்று வாசிச்சோமே 2 நாளாகமம் 3:1, அதுலயும் கர்த்தர் குறித்த இடத்துல அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் குறிக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தனித்து வந்து இருட்டோட எழுந்திருச்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் எதிரில் தானாய் வரும். ரெபேக்கா அங்க தானா வராங்க, ஈசாக்கு தேடியே போல. ஈசாக்கு மனைவியை பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் போனது தியானம் பண்ண, அவன் பண்ணது வெளியே. அவர் இதை பத்திலாம் எதையுமே யோசிக்கல. வேலைக்காரன் தான் வந்து சொல்றாரு, அந்த ஊழியக்காரன் தான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துச்சு, நான் போனேன், நடந்தது. அப்புறம் வந்து ஈசாக்கிட்ட ஒரு விவரமா சொல்றாரு, வசனம் பின்னாடி இருக்கு, விவரித்து சொன்னான்னு. ஆனால் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குறித்த இடம் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு, அந்த நேரத்திற்கு, அந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் தானாய் வரும். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை தேடி தானே ஓடுறீங்க. ரெபேக்கா எங்க இருக்குது, ரெபேக்கா எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல, எங்க இருக்கு நன்மை கிருபை எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல. ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வருங்கிற. நான் திருப்பியும் சொல்றேன், ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க அலைய வேண்டியதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவரோட பழகினதுல சொல்றேன், நாம அலைஞ்சு திரிஞ்சணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. யோசித்து பாருங்க, ஆகார் அலைந்து திரிந்தாள், சாராள் கூடாரத்தில் இருந்தாள். ஆகார் அலைந்து திரிந்து ஒரு குழந்தையை பெற்றாள், சாராள் கூடாரத்துக்குள் இருந்து ஒரு குழந்தையை பெற்றாள். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை, அது மீறுதலினால் வந்த குழந்தை. எப்பவுமே சரி, கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்யறாருன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எல்லாமே தானா நடக்கும். நடக்குமா? நடக்கும். ஆனா அவர் சொல்றதை நீங்க செஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் குறிக்கிற இடத்துக்கு நீங்க போகணும். போனீங்கன்னா அங்க எல்லாம் நடக்கும். என் ஊழியத்தின் பாதையில நான் சொல்லுவேன், 22 வருஷத்துக்கு முன்னாடி, 23 வருஷம் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஊழியத்தின் பாதையில புறப்படும் போது 2004 ஆண்டவர் இந்தியாவுக்கு வர சொன்னார் வெளிநாட்டில இருந்து. அப்ப எல்லாரும் சொன்னாங்க,
இங்க இருந்தே மினிஸ்ட்ரி பண்ணலான்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்தியாவுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி ஆண்டவர் 11 மாசம் காத்திருக்க சொன்னார். 11 மாசம் நான் காத்திருந்தேன். ஒரு ஊழியம் கிடையாது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இவனுக்கு ஊழியம் இல்லை, சும்மா கதை விடுறான், பொய் சொல்றான், ஆண்டவர் இப்படி சொன்ன எப்படி விடுவாரு. ஆனா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் சொல்றாரு நீ பொறுமையாருங்கிறார். 11 மாசம் நான் ஒண்ணுமே செய்யல, ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவரே ஒருத்தர் பார்க்க என்ன கூட்டிட்டு போனார். நான் வேற ஒருத்தரை பார்க்க போறேன், வழியில ஒருத்தர் என்ன பார்க்கறாரு. இது என் லைஃப்ல நடந்தது. வழியில ஒருத்தரை பார்க்கறேன், அவர் கேட்கிறாரு, தம்பி என்னப்பா பண்ற? ஒன்றும் பண்ணலனே, மினிஸ்ட்ரிக்கு வந்தா இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா, வாயா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு பிரேயருக்கு. நாங்க 2 பேரும் 3 நாள் சேர்ந்து ஜெபம் பண்றோம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. ஆண்டவருடைய ஸ்கிரீன் பிளே பாருங்க, எப்படி நடத்துறாரு பாருங்க ப்ரோக்ராம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவரும் எங்க கூட பிரேயர்ல கலந்துக்கிறார். அவரும் 3 நாள் இருக்கிறார். அவர் 3 நாள் என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. 3வது நாள்ல பிரேயருக்கு நடுவுல ஒரு டீ குடிக்கும் போது கேட்கிறாரு, என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னாரு, வந்து 10 மாசம் ஆச்சு, இப்போ ஒரு பிரேயருக்கு இங்க வந்திருக்கிறோம் அப்படியான்ட்டு அவர் போயிட்டாரு. அவர் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன கூப்பிடுறாரு, நீங்க ஏதோ செகண்ட் கமிங் பத்தி மினிஸ்ட்ரி பண்றீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, அது என்னன்னு எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல அப்படின்னு வந்து சொல்றேன்னு சொல்றேன். ஆண்டவர் அனுப்புறாரு. அது வீட்டு கூட்டம், 4 பேர் தான் இருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. போனா 10 பேர் இருந்தாங்க. அவர் மனைவி 2 பிள்ளைகள், தம்பி அவங்க மனைவி 2 பிள்ளைகள், வேலை செய்யற 2 பேர், எல்லாம் ஒரு 10 பேர் இருக்காங்க. எங்களுக்கு பேசுங்க, 2ஆம் வருகை பத்தி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். நம்ம என்ன யோசிக்கணும், நான் யாரு, வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டு வந்திருக்கிறேன், உங்க வீட்டுல வந்து பேசுறதுக்கு என் ஆண்டவர் கூப்பிட்டாரு, அதெல்லாம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு இங்க பேசுன்னு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு ஒரு காரியம், என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னதுதான். வீடு எவ்வளவு பெருசாவனா இருக்கட்டும், சாவி எப்படி இருக்கும்? அந்த வீடு அளவு இருக்காது. சாவி எப்படி இருக்கும்? அந்த டோரை ஓபன் பண்ற சாவி சின்னதுதான். பெரிய ஆசீர்வாதத்துக்கு சின்ன வழியை கத்தர் வச்சிருப்பார். அதுல ஏறினீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க வீட்டுக்கு போக சொன்னார். போனேன். அவங்க 1 மணி நேரம் பேச சொன்னாங்க. 1.5 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. பேசியாச்சு, முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் அவங்க சர்ச்சில் இருந்து ஃபோன் வருது. நீங்க பாஸ்டர் சொல்றாரு, பேசுனீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்க சபையில ஒரு 2 நாள் பேசுவீங்களா? சரி, ஓகே. அங்க போறோம். அந்த சர்ச்சில் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு வந்த பாஸ்டர்ஸ் 2 மீட்டிங் புக் பண்றாங்க. அங்க ஆரம்பிச்ச ஊழியம் இங்க வரைக்கும் வந்து நிக்குது. இது வரைக்கும் யாரையும் கேட்டதும் இல்ல, யாருகிட்ட போய் சொன்னதும் இல்ல, நான் ஊழியம் கொடுங்கன்னு கேட்டதில்ல, நான் சும்மா தான் இருக்கிற வரட்டுமான்னு கேட்கவே இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் 23 வருஷம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இதைத்தான் சொல்றேன், கர்த்தர் குறித்த இடத்துக்கு போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கொண்டு போவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது நடக்கும், தானா நடக்கும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததான். ட்ரெயின்ல ஏறி உட்காந்துரு கரெக்ட் டைமுக்கு. நீ சாப்பிடல வேற விஷயம், ட்ரெயின்ல ஏறி உட்காந்துரு. அதுக்கப்புறம் ட்ரெயின் அந்தந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டா போகும். உனக்கு தேவையானது அந்தந்த ஸ்டேஷன்ல வரும். நீ சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், தூங்கிக்கலாம், கரெக்ட் டெஸ்டினேஷன் போய் இறங்கிடுவீங்க. ஒருவேளை நீங்க 1 மணி நேரம் லேட்டா விட்டுட்டு, உங்க ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் லேட்டு தான். 1 ஹவர் லேட். டெஸ்டினேஷன் போவீங்க, லேட்டா போவீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க கரெக்ட் டைம் ஏறி உட்காந்துட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கலாம், டெஸ்டினேஷன் வந்து எழுப்புவாங்க. இன்னைக்கு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது. ஆண்டவர் குறிக்கிற இடத்துக்கு போங்க, ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு காத்துருங்க, காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுங்க, தனித்திருங்க. கொண்டு வர வேண்டிய ரெபெக்காளை கர்த்தர் கொண்டு வருவார். கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதம். ரெபெக்கா யாரு? மனைவி குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். நான் சொல்லுவேன், மனைவி கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஒன்று, நம்மளால் அந்த அம்மாவுக்கு நன்மை இருக்கும், இல்லை அந்த அம்மாவால் நமக்கு நன்மை இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கும். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஜுரம் வரும் பாருங்க. அந்த ஜுரம் வர்றது பிள்ளைகளுக்கு நல்லது. ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும்? ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் நர்ஸையோ டாக்டரையோ கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வரணும்? நம்ம பாடியில் ஒரு ஜுரம் வரணும், கோல்டு பிடிக்கணும். பிடிச்சா தான் நமக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் என்ன ஆகும்? ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த மாதிரி தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதனால நீங்கள் நன்மை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதுலேயும் என்ன இருக்கும்? ஒரு நன்மை இருக்கும். இப்ப யோசித்து பாருங்க, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தனித்திருக்கும்படி ஆண்டவரோடு கூட போகும்பொழுது எதிரில் என்ன வருது? மனைவி வருது, நன்மை வருது, நன்மையான காரியங்கள் வருது. நீங்க தனித்திருக்கும் போது கர்த்தர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நன்மையான ஈவு பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னா அதை போய் வாங்குகிறவர்களாக நீங்கள் நான் இருக்கணும். ஆண்டவர் கொடுப்பதுக்கு ரெடி, ஆனா வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. ஏன்னா வாங்கணும்னா அந்த இடத்துக்கு போகணும், வாங்கணும்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்க போகணும், போனா தான் கிடைக்கும். சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும். நான் சொல்லுவேன், மோசே
எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். இப்போ யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் பெறணும், பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்க இருந்தார்னு வசனம் சொல்லுது, பத்மு தீவிலே. எப்படி விடப்பட்டிருந்தார்? தனித்து விடப்பட்டிருந்தார். அந்த வசனம் சொல்லுது, நான் பத்மு தீவிலே தனித்து விடப்பட்டிருந்த போது பாடுகள் நிமித்தம் அவர் இருக்கிறார். இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்குது. இதுவே 12 சீஷர்களோட இருக்கும் பொழுது இயேசு கிட்ட இருந்து அன்பு கிடைக்குது. இயேசுவின் மார்புல சாஞ்சிக்கிறார். எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா தனித்து இருக்கும் பொழுதுதான் இனி சம்பவிக்க போகிறவை நான் உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொல்லி. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனோடு கூட அவர் இப்ப யோசித்து பாருங்க, யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்கணும்னா அவர் பத்மு தீவுல போய் இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். இந்த மோசேக்கு 5 ஆகமம் கிடைக்கணும்னா அவர் மலை உச்சியில மேகத்துக்குள்ள போகணும், அப்பதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இயேசு கிறிஸ்து தனித்து போனாதான் தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிறதை போல கற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா கிடைக்காது. ஈசாக்கு சாயங்கால வேளையில தனித்திருக்கும்படி வெளியே போனாதான் நன்மையான ஈவு அவர் எதிரில் வரும். எல்லாமே ஒரே லைன் தான். இன்னைக்கு உங்களுக்கு அந்த நன்மையான ஈவு எதிர்பார்க்கறீங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறீங்க, எனக்கு எல்லாம் தரணும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா கிடைக்குதானா? இல்ல. நீங்களே குற்றப்படுத்துகிறீங்க, என்னமோ தெரியலங்க, ஒரு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, எதிர்பார்க்கிற மாதிரி ஊழியம் இல்ல. ஏன் இல்ல? கர்த்தர் அந்த இடத்துக்கு வர சொன்ன இடத்துக்கு நீங்க இன்னும் போகல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்க வரணும், நான் என்ன செய்யணும், நான் எவ்வளவு தூரம் உங்களோட இணையணும் கேட்டு பாருங்க. நீங்க அப்படி கேட்க கேட்க ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்ப என்ன கிடைக்குது இந்த இடத்துல? யாக்கோபுல நன்மையான ஈவும் பூரணமான வரம். மனைவி என்பது நன்மை, அதன் வழியாக வரங்கள், அதான் பைபிள் சொல்லுது. அடுத்து இதே காரியம் இன்னொரு மனைவியை பத்தி வசனம் இருக்குது, வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், சங்கீதங்களின் புஸ்தகம் 128:3 வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பா. அடுத்து என்ன கிடைக்குது? கனி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வரம் கிடைக்குது, அடுத்து என்ன கிடைக்குது? கனி. ஆவியானவர்ட்ட இருந்து 2 தான் கிடைக்கும், ஒன்று வரம், இன்னொன்று கனி. இது 2 கிடைக்கும். இது 2 உங்களுக்கு வேணும்னா மனைவி அடையாளமா வச்சு கர்த்தர் சொல்றாரு, நீ காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு போகும்பொழுது உன் எதிரில் நன்மையான ஈவும் பூரணமான வருமம் கனியும் எல்லாம் உனக்கு கிடைக்கும். சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாவத்தை விட முடியாது, சில காரியங்களை தடுமாறுவீங்க, ஐயோ இதை நான் விட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும். நான் சொல்றது அது ஒரு சிலருக்கு விபச்சாரம் வேசி மார்க்கமா இருக்கும், ஒரு சிலருக்கு கோபம் மூர்க்கம் இதுவா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க எல்லாம் ஓகேங்க, இந்த கோபத்தை மட்டும் என்னால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அன்பு என்கிற கனி இருக்குது, கோபம் என்கிற மாம்சமும் இருக்குது. இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது? இந்த மாதிரி பாவத்துல இருந்து மாம்சத்துல இருந்து எப்படி விடுபடணும்னா இந்த கனி வரணும். கனி வரணும்னா நீங்க தேவனோடு கூட தனித்திருக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமா இருப்பீர்கள். நான் சொல்றது புரியுதா? நீங்க போக வேண்டாம், பாவம் தூரமா போயிடும், உங்களுக்கு அதை பத்தி எண்ணமே இருக்காது. கர்த்தர் சொல்ற நேரத்துல சஞ்சரிக்கணும். அவர் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரங்களும் கனிகளும் தானாய் வரும், பலன் உங்களுக்கு வரும், உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். சில நேரத்தை நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா, இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது, இதுல இருந்து எப்படி நம்ம மேற்கொள்றது, இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரணும், இப்படிலாம் யோசிக்கிறீங்கல்ல. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் தேவனோடு கூட இருங்கள், ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானாய் போகும். கொஞ்சம் பேர் ஒவ்வொரு பாவத்தையா தனித்தனியா விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இனிமேட்டு நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு அந்த பாவம் செய்யக்கூடாது. நான் சொல்றேன், ஒவ்வொரு பாவத்தையா விரட்டணும்னா உலகத்துல இருக்கிற 1000 கோடி பாவத்தை நீங்க விரட்டணும், ஒவ்வொன்றையா விரட்டணும். அதுக்கு பதிலா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஆண்டவரோட கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க, இது அத்தனையும் தானாய் விலகி போகும். அவ்வளவுதான். ஒரு இருட்டை போக்கணும்னா அந்த இருட்டை விரட்டி பிரயோஜனம் இல்லை, ஒரு லைட்டு போடணும். உங்க எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச உதாரணம் தான், லைட்டை போட்டா எவ்வளவு பெரிய ரூமா இருந்தாலும் வெளிச்சம் வந்துடும். லைட்டு பெருசா ஆக ஆக வெளிச்சம் ரூம் முழுக்க அதிகமாகும். அந்த ரூம்ல இருக்கிற பூச்சி கீச்சி எல்லாம் ஓடும் பாருங்க. லைட் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற கர்ப்பப்பூச்சி வந்து எல்லாம் என்ன செய்யுது, மூளைக்கு ஓடுது. அதே மாதிரி தான் உங்களோடு கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்க 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 உங்களுக்குள் கர்த்தருடைய வெளிச்சம் வர வர ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் தானாய் போகும். பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, இயேசுவோட இருக்கணும்னு நினைங்க, பாவம் தானாய் ஜெயிக்கப்படும். நம்ம பாவத்தோட போராடிட்டு இருக்கிறோம், பாவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த பாவத்தை விடணும் அந்த பாவத்தை விடணும். அதனாலதான் பிசாசு என்ன பண்ணிட்டான்னா உங்களை ஈஸியா டைவர்ட் பண்ணிட்டான். எப்படி தெரியுமா, நீங்க இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகுது, பாவத்தை ஜெயிச்சிட்டீங்க, பார்த்தா அடுத்த பாவம் இருக்கு, இப்ப இந்த பாவத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே உங்க வாழ்நாள் முழுக்க 50 வருஷம் பாவத்தோடயே போராடி இருக்கிறீங்க. அப்புறம் 50வது வயசுல நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா, இத்தனை வருஷமா போராடுறேன், ஒரு சில பாவங்கள் இன்னும் என்னை விட்டு போகல. ஏன் போகல தெரியுமா, நீங்க பாவத்தோடு கூட போராடுறீங்க. அதுக்கு பதிலாக
பாவத்தோட போராடுறதை விட்டுட்டு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க, தேவனோடு கூட நடக்க ஆரம்பிங்க, ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிங்க. வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் நம்மை விட்டு தானாய் ஓடி போகும். பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அப்போ இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பேசிக் தான் காலை தோறும் எழுந்திருக்கிறது. இதுக்கு நீங்க பேசிக் தான் வனாந்தரமான இடத்துக்கு போறது, தனித்திருத்தல். இதுக்கு பேசிக் தான் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தல். இதை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா நன்மையான ஈவு தானாய் வரும், வரம் உங்களிடத்தில் தானாய் வரும், கனி உங்களிடத்தில் தானாய் வரும். இது அத்தனையும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய திட்டம் உங்ககிட்ட நிறைவேறும். இப்ப பாருங்க, ஈசாக்கு கிட்ட ரெபேக்கா வந்தாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட நன்மையான ஈவு வருது, பிதா கிட்ட இருந்து திட்டம் வருது. இப்ப ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆண்டவர். ஆதாம் தோட்டத்துக்குள்ள அயர்ந்த நித்திரை பண்ணார், வேற ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏவாளை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏவாள் யாரு? வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். உண்டாக்குவேன் என்றார். அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா? ஏற்ற துணைனா ஆண்டவர் என்ன சொல்றாரா? அவனுக்கு ஹெல்ப்பரை கொடுப்பேன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? ஹெல்ப்பர், கம்பானியன் இருக்கு. உங்களோடு கூட இணையக்கூடியதான அந்த கம்பானியனுக்கு பேர் தான் ஏற்ற துணை. இந்த இடத்துல நீங்க இருக்கும்போது தானாய் உங்க ஹெல்ப்பர் வருவார். புதிய ஏற்பாட்டில் ஹெல்ப்பர் யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஹெல்ப்பர் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப்பர்னு இருக்கு யோவான் 16ல். அப்போ நீங்கள் இந்த சரியான இடத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாரு. எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் வரும். இந்த வரம் ஆவியானவருது, இந்த கனி ஆவியானவருது, இந்த ஜெயம் ஆவியானவருது. அவர் வருவார், உங்களுக்கு வரங்களை தருவார், கனிகளை தருவார், நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவார், உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் செய்வார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், காலை தோறும் எழுந்திருக்கணும், கர்த்தர் சொல்றபடி தனித்திருக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல காத்திருக்கணும். இதை மட்டும் ரெகுலரா, பேசிக் சின்ன ஃபார்முலா பாருங்க, ஒரு சின்ன ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது பாருங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த பரிசுத்தவான்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய சாட்சியும் கேட்டு பாருங்க. அவங்க சாட்சியில ஒரு லைன் கண்டிப்பா இருக்கும், காலை ஜெபம் கண்டிப்பாக இருக்கும், அதிகாலை ஜெபம் கண்டிப்பாக இருக்கும், இருட்டோட எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் காத்திருத்தல். இந்த செய்தியை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த செய்தியை இன்னைக்கு காலையில இருட்டோட எழுந்திருச்சு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் அடுத்து கொடுத்து, இது ஆண்டவர் இன்னைக்கு காலையில உங்களுக்கு பேச சொன்னதான செய்தி. அப்போ உங்க சபையில ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் அது இயேசு கிறிஸ்துவுக்கான அந்த சீஷருடைய ஊழியத்தை செய்வீர்களோ, அல்லது ஈசாக்கை போல நீங்கள் கர்த்தரிடமிருந்து திட்டத்தை பெற்றுக்கொள்வீர்களோ, நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வீர்களோ, வரங்கள் கனிகளை கேட்கிறீங்களோ, எதை கேட்கிறவங்களா இருந்தாலும், நன்மையான ஈவுகளை கேட்கிறவங்களா இருந்தாலும், வரங்களை கேட்கிறவங்களா இருந்தாலும், அல்லது கனியை கேட்கிறவங்களா இருந்தாலும், உங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரே சொல்யூஷன், ஒரே வார்த்தை, இனி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இருட்டோட எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் தனித்திருங்கள். நீங்கள் கேட்கிற அத்தனையும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது சக்சஸ் ஆக இருக்கட்டும், அல்லது பாவத்தை ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், அத்தனைக்கும் இது ஒண்ணுதான் ஃபார்முலா. ஆமென்.